இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் வாழ்க்கையே மாறப்போகின்றது. சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை அமைத்து கொடுக்க இருக்கின்றாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாகுங்க. பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நாள் வரைக்கும் பார்க்காத ஒரு வளர்ச்சியை துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் உண்மைங்க. ஒரு மிகப்பெரிய பிரளயமே நடக்க இருக்கின்றது. வாழ்க்கையில் ஒரு விஸ்வரூப வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அது எப்படி என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தற்போது சனி பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 2025 மார்ச் முதல் 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கின்றார். பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை ஒரு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு. வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பாருங்க. அப்போது 30 வருடத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகமான ஒரு நிலை அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அந்த 6ஆம் இடத்துல அமரக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்க இருக்கின்றாருங்க. அதாவது உங்களுடைய தலைமுறைக்கு நீங்கள் பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க இருக்கின்றாருங்க. இது மட்டும் உண்மை. சரி, அதே போல் இப்போது குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. இது ஒரு போராட்டமான ஒரு நிலையாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற மே மாதம் வரைக்கும் தான் குரு உங்களுக்கு 8ல் இருப்பார். இந்த குரு 8ல் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க துலாம் ராசிக்காரர்கள். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உத்தியோக ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வேலை இழப்பு பணிகள்லாம் இருக்கும். மேல் அதிகாரிகளை பகைச்சு கொள்ளக்கூடாது. உங்கள் கூட இருக்கிறவங்கள பகைச்சு கொள்ளாதீங்க 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அதே மாதிரி கொஞ்சம் அவமானம்லாம் வர மாதிரி தெரியும். அதனால் எதையும் பெரிதாக பொருட்படுத்தாதீங்க. பெருசாக எதுலேயும் முதலீடு போடாதீங்க. மே மாதம் வரைக்கும் 2025 மே மாதம் வரைக்கும் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, அதாவது கீழ்நிலையில் வேலை பார்க்குறவங்க விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். யாரையுமே எளிதாக நம்பக்கூடாது. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் மே மாதம் வரைக்கும். ஏன் அப்படின்னா குரு 8ல் இருக்கிறாரு. 8லே வாலி பட்டம் இழந்தார் அப்படின்னா பழைய பாடல் சொல்லுது. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பாவிங்க. உங்கள் ராசி ரீதியாக அவர் ஒரு பாவி.
அவர் வந்து 8ஆம் இடத்துல மறையும் போது இன்னும் உங்களுக்கு கடுமையாக தான் கொடுப்பார். அதனால் 8ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்து கொள்வது அப்படிங்கிறது நல்லதுங்க. ஆனால் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்திற்கு மே மாதத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பார். இந்த ஒரு காலகட்டங்கள் தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படி சொல்லிட்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லலாங்க. அதாவது வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தாங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் குரு பகவானுடைய வீட்டில், அதுவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் அவர் சனி பகவான் தான். அப்போது ஒரு யோகாதிபதி கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது சிறப்பு. அவர் யோகாதிபதியாக இருப்பதனால தான் அதிகப்படியான நன்மையை உங்களுக்கு செய்ய இருக்கின்றாருங்க. கோச்சாரத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அடியை கொடுப்பாருங்க. அப்போது ஒரு நிலையில் இருந்து நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பாருங்க. அப்போது சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கின்றார். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது துலாம் ராசிக்காரர்கள். இப்போது மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு 8ல் இருக்கார். சனி பகவான் மார்ச் மாதம் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருப்பார். இந்த சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக இருக்காதுங்க. 2025 மார்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பமான நிலை அப்படிங்கிறது நீடிக்கும். நீங்கள் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கின்ற உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பமான ஒரு நிலையை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு திடீர் விபத்துக்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மார்ச் வரைக்கும். ஏன்னா கோணத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போதே அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பாவகிரகங்கள் என்றைக்குமே கோணத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் தராது. ஆனால் 6ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான ஒரு காலகட்டங்கள் அப்படி சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியுங்க. அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் விரைவில் காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் வந்துட்டு உங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கான ஒரு யோகம் வந்துட்டு வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கின்றாருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வழக்கு. அப்போது கடன் பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளிவர முடியும். குடும்பத்தில் இருந்த நோய் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவர முடியும். எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளிவர முடியுங்க. எதிர்ப்புகள் கட்டுப்படும். நீங்கள் எங்கே போனாலும் அந்த எந்ததொரு தடை அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது இருக்காது. எங்கே போனாலும் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. அதாவது வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு மேலான நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை மார்ச் மாதத்தில் இருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ குரு 8ஆம் இடத்துல இருக்கார். மே மாதம் வரைக்கும் இருக்கார். ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பலன்களை அவ்வளோ கொடுக்க முடியாது. அதனால் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இருக்கும்போது குரு மிகப்பெரிய ஒரு சுபகிரகம். அவர் 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது விலங்கு ஸ்தானத்தில் இருக்கார், வழக்கு ஸ்தானத்தில் இருக்கார். எதுலேயும் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானமாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது துலாம் ராசிக்காரர்கள் மே மாதம் வரைக்கும். ஆனால் மார்ச் மாதத்தில் இருந்து உங்களுக்கு அடித்தளம் அமைத்து கொடுப்பார் சனி பகவான். நீங்கள் உயரே செல்வதற்கு என்னென்ன ஒரு வேலைகள் செய்யணுமோ அந்த வேலை எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுட்டே இருப்பார் சனி பகவான். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உயர்வை தருவதற்கு சனி பகவான் பக்கபலமாக இருப்பாருங்க. பொதுவாக 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அதில் வெற்றி கிடைக்கும். இந்த உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 3, 6, 10, 11 இதிலெல்லாம் பாவகிரகங்கள் சஞ்சாரம் செய்வது பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பு. பிறப்பு காலத்தில் 3, 6, 10 இருக்கக்கூடிய கிரகங்கள் இருப்பவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்வது பார்த்திங்க அப்படின்னா கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு 6ஆம் இடம் அதிர்ஷ்டமான ஒரு இடம். இந்த ஒரு காலகட்டங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாக இருக்குங்க. அப்போது நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். அப்போது சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். 2 கடை வைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும். இப்போ நீங்கள் 2 வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 4 வாகனம் வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பாருங்க. ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்க 20 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பாருங்க. இப்படி வாழ்க்கையில் ஒரு உயர்வை சனி பகவான் கொடுக்க இருக்கின்றாருங்க. ஒரு மேலான ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயமாக கொடுப்பார் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில். நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த உத்தியோகத்தில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது கொடுப்பாருங்க. உங்களுக்கு உயர்ந்த பதவி அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு வருகின்ற 2025 மார்ச் முதல். அதே மாதிரி
அப்போது தலைமை தாங்கக்கூடிய ஒரு கருவிகள், அடுத்தவருக்கு ஆணையிடக்கூடிய ஒரு பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும். 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார நிலையில் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பாருங்க. அப்போது ஒரு பெரியதொரு மனிதர் அப்படின்னு பெயர் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார். உங்கள் ஏரியாவில் ஒரு பெரும் புள்ளியாக நீங்கள் திகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்க இருக்கின்றார். வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குங்க. ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக சனி பகவான் 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் கிடைக்கும். அந்த ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்துட்டு சனி பகவான் 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கே ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போது 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ராஜயோக பதவிகள் அப்படிங்கிறது தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது துலாம் ராசிக்காரர்கள் இப்போவே ரெடியாகலாங்க. ஏன்னா சனி பகவான் மார்ச் மாதம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். 2022 28 ஜூன் மாதம் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருப்பார். இது உங்களுக்கான காலம். இந்த ஒரு காலகட்டத்தை தவற விட்டுறாதீங்க துலாம் ராசிக்காரர்கள். நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படின்னா சனி பகவான் கட்டாயம் கொடுக்க இருக்கின்றாருங்க. இந்த 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா குரு 9ஆம் இடத்துல இருப்பார். அடுத்தது 10ஆம் இடத்துக்கு வருவார். அப்போது குரு பகவானும் சனி பகவானும் சாதகமான ஒரு இடத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாங்க. இது வாழ்க்கையில் உயர்வுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பலாம் துலாம் ராசிக்காரர்கள். அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். ஆண் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் இருக்கும். சொந்த தொழிலில் வளர்ச்சி இருக்கும். சொந்த தொழிலில் அசுர வளர்ச்சி இருக்கும். 2, 3 வழிகளில் வருமானம் என்பது கிடைக்கும். வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வெளிநாடு போகலாம். வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் நிரந்தர யோகம் இருக்கும். வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவிகள் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே போல் வெளிநாடு போயிட்டு படிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டங்கள். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டங்கள் சிறப்பான ஒரு காலகட்டங்கள். 2025 மார்ச்சுக்கு பிறகு நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் ஒரு அசுர வளர்ச்சி பெற முடியுங்க. நீங்கள் எவ்வளோ முதலீடு போட்டாலும் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பெரியதொரு வருவாய் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் போடக்கூடிய முதலீடுக்கு பன்மடங்கு, அதாவது 10 மடங்கு 20 மடங்கு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி எல்லா வகையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க துலாம் ராசிக்காரர்கள். அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தம் அப்படிங்கிறது மிளிர்கின்றது. மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோவில் ஆலயம் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று அமைதியாக ஒரு 10 நிமிஷம் வணங்கிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் பசியில் இருக்க யாருக்காச்சும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் உணவு சாப்பாடு கொடுங்க. ஜீவகாருண்யம் பண்ணுங்கள். ஜீவகாருண்யம் ஒன்றே பேரின்ப வீட்டின் திறவுகோல். அந்த ஒரு விஷயந்தான் வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றும். நல்லதே நடக்கும். நம்புங்கள். நன்றி, வணக்கம்.